இந்த கார்த்திகை தீபம் 2668 அடி உயரத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையிலே ஏற்றி ஊர் முழுக்க அதன் ஒளி நமக்கு தெரிய போகின்றது. எப்படிப்பட்ட ஒரு புல்லரிப்பு, மெய் சிலிர்க்க வைக்கின்றது. இறைவன், இறைவி இவர்கள் நமக்கு வாழ்க்கைக்கு என்ன பாடத்தை தருகிறார்கள்? இப்பொழுதெல்லாம் குடும்பங்களிலே பல தொந்தரவுகள், சர்ச்சைகள், சிக்கல்கள் என்று பலவும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் கடவுள் தன்னுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு பாடம் புகட்டுகின்றார். அது என்ன தெரியுமா? இறைவன், இறைவி அவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்த மூத்தவராகிய கணபதி, இளையவராகிய முருகப்பெருமான் என்று சொல்வது எதற்காக என்று கேட்டால், குடும்பமாக இருந்து இறைவனை கும்பிட்டு வாழ வேண்டும், கோவிலை கைதொழுது வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய தாத்பரியம். கோபுரத்தை பாருங்கள், கோபுரத்தின் மேலே இருக்கக்கூடிய கலசங்களை எல்லாம் பாருங்கள். கோபுர தரிசனம் நமக்கு பல புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கையிலே நாம் அறிந்தோ அறியாமலோ பல பாவங்களை செய்திருப்போம். பாவம் என்று கூட சொல்ல முடியாது, பல தவறுகளை செய்திருப்போம். ஆனால் தவறு என்பது தவறி செய்வது, அது திருத்திக் கொள்ளப்பட வேண்டியது. அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் வழங்குகின்றான். முக்தி தரக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அருமையானதொரு மலைப்பாங்கான அந்த இடத்தை பார்த்து மகிழுங்கள். இயற்கை என்பது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கும், மனிதனுக்கு தினமும் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய சோகம், துக்கம், அவனுக்கு நடைபெறக்கூடிய அழுத்தங்களிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கும் தான். இறைவனுடைய திருமுக தரிசனம் இப்படி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த திருமுகம் நமக்கு எதை கொடுக்கிறது? வெறும் அருளை மட்டுமா? அல்லது அருளோடு சேர்த்து பொருளையும் அள்ளி கொடுக்கும். இப்பொழுது உற்சவராகிய அந்த பெருமான் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார். பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிப்பதற்காக அவர் பக்தர்கள் இருக்கும் இடம் தேடி வருகின்றார். பாருங்கள், அதுதான் இறைவனுடைய சிறப்பு. இறைவனை நீங்கள் மனமாற நேசித்தால், நம்பினால் அது நடக்கும். உற்சவராக இருக்கக்கூடியவர் பல பேர் தோள்களிலே இருந்து உல்லாசமாக, அப்படி மிகவும் உற்சாகமாக நடனமாடிக்கொண்டு, மேலே ஒருவர் குடைபிடிக்க தன்னுடைய அருட்காட்சியை பக்தர்களுக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இப்பொழுது நம் கண்களின் முன்னே விரிந்து கொண்டிருக்கின்றது. அன்பர்களே, இதை உங்கள் கண்களால், அருமையான ஒரு காட்சியை கண்களால் அள்ளி பருகுங்கள். அந்த இனிமையான மொழியை, இறைவனுடைய நாமத்தை காதுகளால் கேட்டு பழகுங்கள். கோபுரத்தை தரிசித்து மகிழுங்கள். அந்த கோபுரத்தின் மேல் இருக்கக்கூடிய சிற்ப கலையெல்லாம் கண்டு மகிழ்ந்து சிற்பத்தை வடித்தவனுடைய பெருமையை எண்ணி பாருங்கள். சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். அங்க பல்லக்கிலே உற்சவர் வெளியே வந்து அங்கே மிகவும் அருமையானதொரு ஆனந்த கூத்தாடி மக்களுக்கு அழகானதொரு திருக்காட்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். இந்த கோபுர தரிசனத்தையும் சிவபெருமானையும் மாற்றி மாற்றி பார்க்கும் பொழுது நம் மனங்களிலே என்ன தோன்றுகிறது தெரியுமா? திருமூலர் சைவ திருமுறை 12, அதில் 10வது திருமுறை திருமூலர் அருளிய திருமந்திரம் என்னும் திருமறை. அந்த திருமூலர் கூறுகிறார், அந்த கோவில் எதை காட்டுகிறது தெரியுமா? ஒரு கோவில் என்று சொன்னால் வெளியிலே கோபுரம் இருக்க வேண்டும், உள்ளே அங்கே இருக்கக்கூடிய மூலவர் இருக்க வேண்டும், சுற்றி வரக்கூடிய உற்சவர் இருக்க வேண்டும், அங்கே மணி விளக்கு ஏற்றப்பட வேண்டும், பூசனைகள் நடத்தப்பட வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பதை போல பவனி வந்த சிவபெருமான் இங்கே பல்லக்கிலே ஆடிக்கொண்டு நர்த்தனமாடி, அதனால்தான் சிதம்பரத்தில் கூட நாம் சொல்லுவோம், காலை தூக்கி அங்கே ஆடி சிவபெருமான் சிதம்பரநாதனாக காட்சியளித்துக் கொண்டிருந்தார். இந்த இடத்திலே நர்த்தனமாடிய சிவபெருமான் உற்சவமூர்த்தியாக இப்பொழுது ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றார். நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி அந்த கோவில் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இயற்கையை ரசித்து பாருங்கள். இயற்கையோடு ஒட்டி அமைந்த திருக்கோவில்களை நாம் வணங்கி வழிபட வேண்டும். மேக கூட்டம் எப்படி இருக்கின்றது,
கருமையானதொரு மேகக்கூட்டம், கொண்டல்கள் முழவின் ஏங்க என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் தன்னுடைய பாடலிலே ஒரு மருத நாட்டை வர்ணித்து பாடுவான். அதை போல அந்த மலை முகட்டை தொட்டபடி மேகங்கள் அப்படியே பஞ்சு பொதி போல, கருப்பு பஞ்சு பொதி போல போய்கொண்டே இருக்கின்றன. மற்றொரு புறம் பார்த்தால் மக்கள் வெள்ளம். மக்கள் வெள்ளத்தின் நடுவே சிவபெருமான் உற்சவ மூர்த்தியாக உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான காட்சி. மஞ்சள் நிற புஷ்பமாகிய அந்த சாமந்தி பூவை அதிகமான அளவிலே தொடுத்து மாலையாக்கி இறைவன் மேல் சார்த்தி இருக்கிறார்கள். பூச்சரங்கள் தொங்க பவனி வந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பார்த்தால் வாழ்க்கையிலே நமக்கு மகிழ்ச்சி பொங்கும். மக்கள் வெள்ளம் இறைவனை கண்டு களிப்பதற்காக. அன்பர்களே, இதிலே ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், திருக்கார்த்திகை திருநாளிலே பல பேர் விரதம் இருப்பார்கள். இன்றைய அளவிலும் நம்முடைய திருவண்ணாமலை ஊரிலே கிராமப்புறங்களிலே இது பின்பற்றப்பட்டு வருகின்றது. காரணம், மலை உச்சியிலே விளக்கு ஏற்றப்பட்டவுடன் தங்கள் இல்லங்களிலும் தீபங்களை ஏற்றி வைத்த பிறகுதான் இன்றைக்கும் கூட உணவருந்தும் பழக்கம் நம்முடைய கிராமப்புற மக்களிடையே இன்றைக்கும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நகரத்தார்கள் இந்த வழக்கத்தை இன்றளவும் பின்பற்றி வழிபட்டு வருகின்றார்கள். பாருங்கள், பார்க்கின்ற இடமெல்லாம் பல நிலைகளிலே மக்கள் எப்படி இறைவனை தரிசிப்பதற்காக, கண்டு மகிழ்வதற்காக, கைகூப்பி தொழுவதற்காக தங்களுடைய கரங்களையெல்லாம் தலைமேல் கூப்பி வைத்துக் கொண்டு அரோகரா என்றும் நம்முடைய அண்ணாமலைக்கு அரோகரா என்றும் முழங்கிய வண்ணம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மாலை 6 மணிக்கு திருவண்ணாமலையின் அந்த உச்சியிலே, மலை உச்சியிலே எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறது? 2668 அடி உயரத்திலே 5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொப்பரையில் 3000 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு 1000 மீட்டர் கனமுள்ள ஒரு காடா துணி திரியாக போடப்பட்டு விளக்காக ஏற்றப்பட இருக்கிறது. அந்த நிலையிலே இப்பொழுது நாம் இந்த கோபுரத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். கோபுரத்தையும் இறைவனையும் சிவலிங்க திருமேனியையும் மாறி மாறி நாம் தரிசிக்கும் பொழுது திருமூலர் அருளி செய்த திருமந்திரம்தான் நினைவுக்கு வருகின்றது. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்காம் என்று கூறுகிறார் திருமூலர். இதன் பொருள் என்ன என்று கேட்டால், ஒரு கோவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாசலிலே அதற்கு ஒரு கோபுரம் இருக்க வேண்டும், உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசல் இருக்க வேண்டும். அந்த உள்ளே நுழைந்த பிறகு மூலவராக அந்த உள் பிரகாரத்தில் உள் சன்னதியிலே இறைவன் எழுந்தருள வேண்டும். அந்த இறைவனுக்கு மணிவிளக்கு ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்கிறார் திருமூலர். அதை நம்முடைய உடம்போடு ஒப்பிடுகிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உடம்பு என்பதும் வழிபாடு என்பதும் வேறு வேறு அல்ல. உடம்பு என்பதுதான் இறைவனை, ஆன்மாவை, ஜீவனை, அதாவது சிவலிங்கத்தை உள்ளுக்குள் தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் அழகாக சொல்லுகிறார். உள்ளே எங்கெங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். அங்கே தீபம் ஏற்றப்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மக்களுக்கு கிடைக்குமோ, அந்த மலை உச்சியிலே ஏற்றப்பட்ட தீபம் ஊருக்கே ஒளி தரும். அதைப்போல் நம் மனங்களிலே ஏற்றப்படுகின்ற வாய்மை எனும் தீபம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி தரும். இதைத்தான் இறைவனுக்கு நாம் தீபம் ஏற்றும் அந்த ஜோதி வழிபாடு நமக்கு காட்டுகின்றது. அதனால்தான் திருக்குறள் கூட சொல்லுகின்றது, நம்முடைய வாய்மை என்பதுதான் உலகத்திலேயே மிகச் சிறந்த ஒரு தவம். அதனால்தான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் என்று சொன்னார் திருவள்ளுவர். அந்த வாய்மை என்னும் விளக்கை நம்முடைய மனங்களிலே ஏற்றுவதற்கு நாம் மலை உச்சியிலே இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றுவோம். அந்த மலை உச்சிக்கு அருகாமையில் இருக்கும் கோபுரத்தை தரிசிப்போம். கோபுரத்திற்கு உள்ளே போய் கோவிலுக்கு உள்ளே நுழைந்து உள்ளே கர்ப்ப கிரகத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய மூலவரை வணங்கி வழிபட்டு நம்முடைய ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களையும்
நாம் வெளியே அனுப்ப வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். ஒளி என்பது இருளை அகற்றுவது, அது புற ஒளி. நம்முடைய மன ஒளி என்பது நம்முடைய மனங்களிலே இருக்கக்கூடிய அழுக்கை விலக்குவதுதான். அதனால்தான் உள்ளம் என்பது கோவில், நம்முடைய உள்ளம் என்பது உள்ளம் பெறும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். இந்த உடம்பை ஆலயத்திற்கு ஒப்பிட்டிருக்கிறார் திருமூலர். அதற்கு உள்ளே என்ன இருக்கிறது? தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்காம். அதாவது நுழைவதற்கு எது தெரியுமா? கோபுரவாசல். வாய் தான் கோபுரவாசல். எதற்கு வாயை வைத்தார்? வாய் என்பது நல்ல சொற்களை மட்டுமே பேச வேண்டும். இப்பொழுது நாம் பார்த்தும் கேட்டும் பேசியும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே, அப்படிப்பட்ட ஒரு இறை நாமத்தை நாம் சொல்லி வழிபட வேண்டும். இயற்கை அன்னையின் எழில் கொஞ்சும் இனிய காட்சியை இப்பொழுது கண்டு மகிழ்ந்தோம். கோவிலுக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் தீப ஒளி ஏற்றுவதற்காக மலை உச்சியிலே அங்கே தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதையும் நாம் இங்கிருந்தபடியே கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மலை உச்சியை இப்பொழுது நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சி நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. மலைப்பாங்கான பிரதேசம், அதை தொட்டு ஒட்டினார் போல் ஒரு கோபுரம். அதற்கு கீழே உள்ளே பார்த்தால் கோபுரத்திற்கு உள்ளே பல சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் அண்ணாமலையார் சன்னதியும் இறைவியாகிய உண்ணாமலை அம்மனின் சன்னதியும் தான். இறைவனும் இறைவியும் சேர்ந்து நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முக்தி தரும் திருத்தலம் நம்முடைய திருவண்ணாமலை திருத்தலமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எங்கெங்கு பார்த்தாலும் மக்களின் வெள்ளம் தீபம் ஏற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். தெருவெங்கிலும் வீதியெங்கிலும் திருக்கோவிலின் உள்ளேயும் வெளியேயும் சிவனை பற்றிய அனைத்து பாடல்களும் அங்கே ஒலிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கே நாம் கோபுர தரிசனத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் இல்லை, எந்நாளும் உபாயம் என்பதுதான் அந்த சிவனை பற்றிய ஒரு திருநாமமாக நமக்கு அமைந்திருக்கின்றது. ஐந்தெழுத்து புனை பிடித்து கிடக்கின்றேனே என்று பாடுகின்றார் நாயன்மார். நம்முடைய நந்தனாருக்கு காட்சியளித்த சிவபெருமான், நம்முடைய கண்ணப்ப நாயனாருக்கு காட்சியளித்தவர், சிறுதொண்டருக்கு காட்சியளித்தவர், காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்தவர், நமக்கெல்லாமும் அருளுவதற்காக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே பாருங்கள், நம்முடைய காவலர்கள் சீருடையிலே அங்கே கேட்பவருக்கெல்லாம் தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் அவர்களுக்கு அருகே நின்று தேவையான அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி கொண்டிருப்பதை கண்டு மகிழ்ந்தோம். நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்கள் அங்கே வந்து மக்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற்றதா என்பதை கேட்டு அறிந்து மகிழ்ந்து, அவர்கள் இத்தனை நாளும் செய்து எடுத்த முயற்சி நல்ல விதமாக அமைந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகவும் இறைவனை தரிசிப்பதற்காகவும் வந்திருக்கின்றார். இந்த திருவண்ணாமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு இனிய தருணத்திலே இறைவனை பற்றிய பல செய்திகளையும் கேட்டு மகிழ்ந்தோம். ஜோதி வழிபாட்டால் நாம் அறிந்த நல்ல நிலைகளையும் கேட்டு மகிழ்ந்தோம். ஜோதி என்பது வெறும் சிவபெருமானை வழிபடுவது மட்டுமல்ல, அங்கே கீழே இருக்கக்கூடிய பகுதி பிரம்மனை குறிக்கும், அங்கே தண்டு பகுதி விஷ்ணுவை குறிக்கும், நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றப்படும் பகுதி சிவபெருமானை குறிக்கும். எனவே ஜோதி வழிபாடு என்பது நம்முடைய மும்மூர்த்திகளை வணங்கிய பலனை மட்டுமல்லாமல் அந்த மும்மூர்த்திகள் தொடர்பான 3 தேவிகளையும் வழிபட்ட பலனையும் நமக்கு கொடுக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லப்பட்டதை போல இறைவனுக்கு அந்த மலை உச்சியிலே, இறைவனுக்கு அல்ல அந்த மலையிலேயே சிவபெருமான் திருவண்ணாமலையில் அக்னியின் வடிவமாக காட்சியளிக்கின்றான்.
அப்படி காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது. இந்த தீபத்தை பல நிலைகளிலே அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையானதொரு நிகழ்விலே, திருவண்ணாமலையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய நிகழ்வில் 2668 அடிக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் 5 அடி உயரத்திற்கு மேல் உள்ள ஒரு கொப்பரையிலே, அந்த எண்ணெய் கொப்பரையிலே 3000 அடி, அதாவது 3000 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு அங்கே தீபம் தயாராகி கொண்டிருக்கின்றது. நாம் இன்னும் சில மணித்துளிகளிலே அந்த தீபம் ஏற்றப்பட இருக்கின்ற அந்த நிகழ்வை காண இருக்கின்றோம். இப்பொழுது பார்த்தால் எங்கெங்கும் அந்த தீப ஒளி திருநாளின், கார்த்திகை தீப திருநாளின் நிகழ்வுகள் சுற்றிலும் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த காட்சியை நாம் கண்டு மகிழ்கின்றோம். அரஹர சிவனே, அண்ணாமலையே என்று எல்லோரும் முழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த கோலத்தை, அந்த இறைவனுடைய திருக்கோலத்தை, திருமேனி தரிசனத்தை கண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு புதுயுகம் தொலைக்காட்சி மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அன்பர்களே, நாம் சிவபெருமானின் சிவலிங்க திருமேனியின் மேனி எழிலையும் அந்த திருமேனியினுடைய சிறப்பு தரிசனத்தின் மேன்மையையும் பற்றி ஏற்கனவே பல நிலைகளிலும் அறிந்திருக்கின்றோம். இறைவனுடைய திருமேனி என்பது என்றைக்குமே, அந்த சிவலிங்க திருமேனி என்பது நாம் பார்த்த உடனேயே பக்தி செலுத்தக்கூடிய ஒரு திருமேனி. இங்கே பாருங்கள், பக்தர்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய நாமத்தை மனதிலே சுமந்து அவருடைய திருமேனி எழிலை கண்களிலே தாங்கி அந்த இறைவனின் திருநாமத்தை உதடுகளில் உச்சரித்து இந்த தீப ஒளி திருநாளிலே, கார்த்திகை தீப திருநாளிலே விளக்கு ஏற்றப்பட இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தங்களுடைய பக்தியை செலுத்துவதற்காக இங்கே வந்து குழுமி இருக்கின்றார்கள். இங்கே பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் இயற்கை அன்னை எழில் கொஞ்சக்கூடிய அந்த மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்படுவதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாம் ஏற்கனவே அதை பற்றிய தகவல்களை எல்லாம் அறிந்தோம். எப்பேற்பட்ட ஒரு பெரிய அளவு தீபம் இது, மகா தீபம் என்று அதனால்தான் அதை சொல்லுகின்றோம். மகா என்று சொன்னால் அதற்கு மேல் பெரிது எதுவுமே கிடையாது. அதனால்தான் காஞ்சியிலே எழுந்தருளி அருள்பாலித்த நடமாடும் முனிவராக விளங்கிய காஞ்சி பெரியவருக்கு மகா பெரியவர் என்ற ஒரு பெயரும் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தீப திருவிழா, கார்த்திகை தீப திருவிழா காலையில் 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இப்பொழுது மாலை 6 மணிக்கு நாம் கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடி மகிழ இருக்கின்றோம். கார்த்திகை தீபம் மலை உச்சியிலே ஏற்றப்பட இருக்கின்றது. அங்கே கோபுர தரிசனம் நம் கண்களுக்கெல்லாம் மிகவும் அருமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. இறைவன் திருமேனி எழிலை உள்ளே கர்ப்ப கிரகத்திலே அமைந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானை நாம் அந்த கோபுரத்தின் வாயிலாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பேரு நமக்கு கிடைக்கின்றது. எண்ணி பாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய இல்லத்தின் வரவேற்பு அறையிலே நீங்கள் உங்கள் வீட்டிலே விளக்கு ஏற்றுவதற்கு, கார்த்திகை தீபத்திற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டே இதை கேட்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. அங்கே உலா வந்திருக்கக்கூடிய, அங்கே பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நாம் தரிசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அருணாச்சலேஸ்வர பெருமான், அங்கே இருக்கக்கூடிய இறைவியின் திருநாமம் உண்ணாமலை அம்மன். தாயும் தகப்பனும் ஒரு குடும்பத்திற்கு எப்படி தேவையோ அப்படி ஒரு திருக்கோவிலிலே இறைவனும் இறைவியும் தேவை என்பதுதான் இதனுடைய தத்துவம். எல்லோரும் கைகளை தட்டிக்கொண்டு தங்களுக்கு தெரிந்த பாடல்களை, இறைவனுடைய நாமாவளியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை அடைவதற்கு நமக்கொன்றும் சிறப்பான பாடல்கள் எல்லாம் தேவையில்லை. மனதிலே பக்தி இருந்தால் போதும். வாயிலே அவனுடைய திருநாமாவளியை நாம் சொன்னாலே போதும். பார்த்த மாத்திரத்தில் முக்தி அளிக்கக்கூடிய திருத்தலங்கள் உண்டு. ஆனால் நினைத்த மாத்திரத்திலேயே நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய அந்த ஒரு
சிரமம் கூட கிடையாது. உட்கார்ந்த இடத்திலேயே நீங்கள் மனதிலே நினைத்தால் முக்தி தரக்கூடிய ஒரு சிறப்புடைய திருத்தலம் திருவண்ணாமலை ஒன்றுதான். அதனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்திலே பக்தர்கள் எல்லாம் அங்கே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்றும் அங்கே அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா என்றும் சொல்லிக்கொண்டு தங்களுடைய மனங்களிலே பக்தியை சுமந்து அந்த தீபத்தை காண்பதற்காக தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு இன்னும் சில மணித்துளிகளில் நிகழ இருக்கின்றது. மேலே மலை உச்சியிலே நமக்கு தீபம் ஏற்றுவதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் மும்முரமாகவும் சிறப்பாகவும் சீரிய முறையிலும் நடைபெற்று வருகின்றன. அந்த உச்சியை பார்த்தால் தொட முடியாத உயரத்திற்கு போன பிறகும் கூட மனிதன் ஆணவத்தை அடக்கி மற்றவர் வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை தான் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபம் நமக்கு அளிக்கின்றது. வாழ்க்கையிலே பல பாடங்களை நாம் படித்து கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் சில பாடங்களை நாம் பார்த்தும் பழகியும் அனுபவித்தும் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லியபடி மக்கள் வெள்ளம் கோவிலுக்குள்ளே குவிந்திருக்கின்றது. மலையை சுற்றிலும் மக்கள் வெள்ளம், நம்முடைய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்குள்ளும் மக்கள் வெள்ளம். எந்த இடத்திலுமே கால் வைக்க முடியாத அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையிலே இங்கே பாருங்கள், தீபத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த திரியை தயார் செய்து எண்ணெயை போட்டு தீபத்தை ஏற்றுவதற்கான முயற்சிகளுக்கு இங்கே அடித்தளம் போடப்பட்டு அவர்கள் அதை தயார் செய்யும் நிலையை பார்க்கின்றோம். நாம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரந்த வெளி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பரவசத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. மலை உச்சியிலே இன்னும் சில மணித்துளிகளில் தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது. சிவலிங்க திருமேனியை உடைய அருணாச்சலேஸ்வரரை பற்றி நாம் அறிந்தோம். அந்த அருணாச்சலேஸ்வரருக்கு தேவை என்ன தெரியுமா? சிவபெருமானை வழிபடுவது என்பது மிகவும் எளிமையான ஒரு வழி. அவருக்கு நாம் நம்முடைய அன்பை கொடுத்தாலே போதும். அதனால்தான் பெரிய புராணத்தை பாடிய சிவபெருமான் கூட கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லும் பொழுது அவர் சிவகோசரியாருக்கு சொல்லுவார். சிவகோசரியார் என்பவர் வேத ஆகமங்களிலே சிறந்தவர். அவர் கண்ணப்ப நாயனாரை பற்றி இவர் காலை தூக்கி இறைவன் கண்ணிலே வைக்கிறாரே என்று சொன்னவுடன் அதை பார்த்த சிவபெருமான் சொல்லதாக சேக்கிழார் பெருமான் எழுதுவார். அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும், அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் என்று எடுத்து எம்புவார். இதன் பொருள் என்ன என்று கேட்டால், உள்ளத்தில் உண்மையான பக்தி இருந்தது என்று சொன்னால் அது அறிவை சோதிக்க தேவையில்லை. அறிவு சார்ந்த பக்தி நமக்கு தேவையில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பக்தி தேவையில்லை. அன்பு கலந்த பக்தி இருந்தால் போதும். அதுதான் தனிப்பட்ட மனிதனையும் வாழ வைக்கும், மனித குலத்தையும் வாழ வைக்கும். அதனால்தான் இறைவனுக்கே கண்ணை அளித்த திண்ணனார் கண்ணப்ப நாயனாராக உயர்ந்தார் என்பதுதான் சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் நமக்கு சொல்லுகின்றது. இங்கே திருவண்ணாமலை திருத்தலத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் மக்களின் வெள்ளமாக இருக்கின்றது. உச்சியிலே பார்க்கின்றோம் மலை இருக்கின்றது. மலை மேலே அந்த 2668 அடி உயரமுள்ள அந்த மலை மேல் தீபம் ஏற்றப்படுவதற்காக இங்கே தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பிரதேசம், அதன் ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய தரிசனம், ஆங்காங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், தங்களுடைய கடமைகளிலே மந்திரங்களை ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், சீருடை அணிந்த காவலர்கள் என்று பல பேரும் அவரவர்களுடைய கருமத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுடைய கடமையிலே கண்ணாக இருக்கிறார்கள். இறைவன் பல்லக்கில் பவனி வந்து நமக்கு தரிசனம் அளித்த காட்சியை எல்லாம் நாம் கண்டு மகிழ்ந்தோம். இறைவன் எப்படிப்பட்ட திருமேனியன்! பார்த்தவர்க்கு, நினைத்தவர்க்கு, கரம் கூப்பியவர்க்கு, மனதால் தொழுதவர்க்கு, கண்களால் அழுதவர்க்கு
மனதிலே இருக்கக்கூடிய பாரத்தை கரைக்கக்கூடிய வல்லமை அந்த இறைவனுக்குத்தான் உண்டு. இன்றைய தினம் அந்த இறைவன் சிவபெருமானுக்கு மிக பெரிய அளவிலே திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது. இந்த தீபம் மகாதீபம், திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகாதீபம் திருக்கார்த்திகை தீபம் என்பதை நாம் அறிந்து மகிழ்ந்தோம். லிங்க திருமேனியன், சிவலிங்க திருமேனியன் இந்த பௌர்ணமி தினத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வருபவர்களும் உண்டு. அந்த கிரிவலம் வருகின்ற பொழுது 8 லிங்கங்கள் இருக்கும். அஷ்டலிங்கம் என்று சொல்லுவார்கள். எண் திசை, 8 திசைகளுக்கும் சேர்த்து 8 லிங்கங்கள். இங்கே இறைவனை பற்றிய இறைவனை பார்த்தோம். இங்கே அந்த தீபத்தை நாம் ஏற்றுவதற்காக பல நிலைகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த அமைப்புகளை நாம் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நேரில் சென்றிருந்தால் கூட நம்மால் இப்படிப்பட்ட ஒரு அருகில் கிடைக்கக்கூடிய காட்சி கிடைத்திருக்குமா என்பது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம்தான். ஆனால் மலை உச்சியிலே பார்த்தால் இருள் அங்கே கவிய தொடங்குகின்ற ஒரு நேரம். காரணம், நம்முடைய மாலையும் இரவும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அங்கே மலை மேல் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையில் அன்பர்களே, உங்களுடைய இல்லங்களிலெல்லாம் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஏற்பாடுகளை செய்துவிட்டீர்கள் அல்லவா? ஏற்பாடுகளை செய்துவிட்டு இறைவனுக்கு அங்கே பாருங்கள், நம்முடைய சிவகோசரியார்கள் எல்லாம் தீபத்தை எல்லாம் ஏற்றி அந்த இறைவனை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நமக்கு அங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த இயற்கை காட்சிகளை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வீடுகளிலே இருந்து கொண்டே உங்களுடைய திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு வாசலை அலங்கரித்து மாக்கோலமிட்டு மாவிலை கொத்து சொருகி தோரணங்களை தொங்கவிட்டு இறைவன் முன்னால் உங்களுடைய பூஜை அறையிலே தீபங்களை எல்லாம் தயார் நிலையில் ஏற்றி அங்கே அந்த தயார் நிலையில் வைத்திருப்பீர்கள். எண்ணெய் விட்டு தீபத்தை திரியை தூண்டிவிட்டு இங்கே அண்ணாமலைக்கு அரோகரா என்ற முழக்கத்தோடு மலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. அந்த தீபம் ஏற்றப்பட்டவுடன் உங்கள் இல்லங்களிலும் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்காக தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பர்களே, உங்களுக்காக புதுயுகம் தொலைக்காட்சி உங்களுடைய வரவேற்பறையில் இத்தகைய அருமையானதொரு நிகழ்வை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. கோபுர தரிசனத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகங்களை எல்லாம் நாம் அந்த கோபுர உச்சியின் மூலமாக 4 நிலை கோபுரம் 4 திசைகளிலும் மலை உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த கொப்பரை எண்ணெய் ஏற்றுவதற்காக தயார் நிலையில் கொப்பரை காத்திருக்கிறது. உள்ளே பக்த கோடிகள், கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பக்தர்களின் ஒளி வெள்ளம். இங்கே மலை உச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கொப்பரை தயார் நிலையில் காத்து கொண்டிருக்கின்றது. தீபத்தை எப்பொழுது ஏற்றுவார்கள், உலகத்திற்கு ஒளி வழங்கலாம் என்று சிவபெருமானே அக்னி வடிவாக மலை மேல் ஏறி அங்கே அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நமக்கு அது வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே சிவபெருமான் நமக்கு தெரியும், முக்கண்ணை உடையவர். 2 கண் போக 3வது கண் மூலமாக நெற்றி பொறி, அதாவது நெருப்பு பொறி பறந்து வரும். அந்த நெருப்புக்கே ஒரு சொந்தக்காரராக சிவபெருமான் அண்ணாமலையிலே அமர்ந்து நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அருமையானதொரு மிகவும் ரம்யமான ஒரு சூழ்நிலை. மனதிற்கு குளிர்ச்சியாக அங்கே இயற்கை காட்சிகள், கோபுர தரிசனம், உள்ளேயும் வெளியேயும் மக்கள், உச்சி அதாவது சுற்றி வந்த அந்த உற்சவ மூர்த்தியை நாம் கண்டு மகிழ்ந்தோம். தீபத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மக்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தீபத்தை ஏற்றுவதற்காக அவர்கள் எப்படி அதை தங்களுடைய பாணியிலே, அதே நேரம் இறைவனை நாம் நினைத்து மகிழக்கூடிய அளவிற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில மணித்துளிகள் தான் இருக்கின்றன. அன்பர்களே, அருணாச்சலனே ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் அன்பே வடிவானவன். அதனால்தான் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு
என்றான் மகாகவி பாரதி. அன்பு என்று சொன்னால் அன்பெனும் பிடியுள் அகப்படு மலையே என்று இறைவன் சிவபெருமானை குறிப்பிடுவார்கள். அவனுக்கு இடையறாத அன்பை காட்டினால் போதும். தீபம் ஏற்றுவதற்காக பல நிலைகளிலும் அங்கே மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தீபத்தை ஏற்றுவதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த திருக்கோவிலை சார்ந்த பெருமக்களும் அனைவரும் சேர்ந்து இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறையின் ஆட்சி பணியின் கீழ் வரக்கூடிய திருத்தலங்களிலே திருவண்ணாமலை திருத்தலம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு திருத்தலம். நினைத்த மாத்திரத்தில் முக்தி தரக்கூடிய அக்னி வடிவமாக இறைவன் எழுந்து அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு முக்தி அளிக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இத்தகைய திருத்தலத்தில் இன்றைய தினம் நடைபெறும் இந்த நிகழ்வில் இப்பொழுது இறைவன் புறப்பட்டு வெளியே வந்து அங்கே உலா வரும் காட்சியை நாம் இப்பொழுது காண முடிகின்றது. இறைவனுடைய பவனி அங்கே தேரிலே உலா வரக்கூடிய ஒரு அருமையானதொரு காட்சியை நாம் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹரஹர சிவனே என்று மக்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலைக்கு அரோகரா என்று கையை தலைக்கு மேல் கூப்பி வைத்துக் கொண்டு பொதுமக்கள் பக்த கோடிகள் எல்லாம் அங்கே முழங்கும் காட்சி, அந்த குரல் நமக்கு கேட்கின்றது. பக்த ஒலி நமக்கு காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவன் எல்லோருக்கும், அதாவது அவரவர்கள் இருப்பிடம் தேடி சென்று அவர்களுக்கு அருள்பாலிக்க கூடிய ஒரு இனிமையானதொரு தருணம் இது. அந்த பல்லக்கிலே வருகின்ற பவனி வருகின்ற இறைவன் அங்கே ஆனந்த கூத்தாடி மகிழ்ந்து உற்சவ மூர்த்தியாக அருணாச்சலேஸ்வரராக நமக்கு அருளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆனந்த கூத்தை பார்க்கின்ற பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்று தோன்றுகிறது. ஒரு புறம் பார்த்தால் இறைவனின் களி நடனம், மற்றொரு புறம் பார்த்தால் மலை தீபத்திற்கு தயாராகும் நிலை. இந்த இரண்டையும் பார்க்கின்ற பொழுது மனத்திலே பரவசம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அன்பர்களே, உங்களுடைய இல்லங்களிலெல்லாம் நீங்கள் தீபத்தை ஏற்றுவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறீர்கள். மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டவுடன் உங்கள் இல்லங்களிலெல்லாம் நீங்கள் ஏற்றப் போகிறீர்கள். ஆனந்த கூத்தாடி பவனி வந்து அனைவருக்கும் திருக்காட்சியை தந்து அருள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த உற்சவ மூர்த்தியின் அருளை நாம் பெற்று மகிழ்ந்தோம். அவருடைய திருக்காட்சியையும் கண்டு மகிழ்ந்தோம். இந்த இறைவனுடைய திருமேனி எழில் என்பது பூப்பல்லக்கிலே வந்தது. இப்பொழுது அண்ணாமலையின் உச்சியிலே எப்படி தீபத்தை ஏற்றப் போகிறார்கள். கோவிலிலே ஒளி வெள்ளம் என்று பார்த்தால் கோபுரத்திலே அங்கே சரவிளக்குகள், சுற்றிலும் கோவில் மதில்களிலே எல்லாம் சரவிளக்குகள் ஓம் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டு பலவிதமான வண்ணங்களிலே எழில் கோலத்தை நம் கண்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் அருமையானதொரு காட்சி. மனமெல்லாம் நம்முடைய உணர்ச்சி பொங்க, உற்சாகம் பொங்க இறைவனுடைய திருமேனி எழிலை தரிசித்து மகிழ்ந்து இப்பொழுது திருக்கோபுர தரிசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்கோவிலின் முழுவதும் உள்ளேயும் வெளியேயும் பார்த்தால் கோபுரம், மதில் சுவர் என்று பல பிரகாரங்களிலும் பல அங்கே இருக்கக்கூடிய சன்னதிகளிலும் எல்லா இடங்களிலும் ஒளி வெள்ளமாக காட்சியளிக்கின்றது. இதுதான் இறை வழிபாடு, ஜோதி வழிபாடு என்பது. அருமையாக இறைவன் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்னே பல்லக்கிலே பவனி வந்து காட்சி தந்த அந்த ஒரு திருக்காட்சிதான். பல்லக்கில் பவனி வரும் இறைவன் ஒருபுறம் ஜோதி வெள்ளமாக காட்சியளிக்கக்கூடிய கோவில் மறுபுறம் அங்கே இருட்டாக இருந்தாலும் மலை உச்சியிலே ஒளி ஏற்றப்பட்டவுடன் அந்த தீப ஒளியிலே நமக்கெல்லாம் எப்படி அந்த ஒளி ஊருக்கே தெரிய போகிறதோ அதற்காக காத்திருக்கக்கூடிய மக்கள்
இந்த மலையிலே ஏற்றப்படக்கூடிய தீப ஒளிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீல வண்ணம், பச்சை வண்ணம், ஊதா வண்ணம், மஞ்சள், சிவப்பு என்று பல நிலைகளிலும் பல வண்ண விளக்குகள் ஆங்காங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. ஊரே அந்த திருக்கோவில் உள்ளேயும் திருக்கோவிலுக்கு வெளியேயும் ஒளி வெள்ளம். ஆனால் திருவண்ணாமலை உச்சியிலே மலையிலே தீபம் ஏற்றப்பட இருக்கின்றது. அந்த நிலையிலே தீபம் ஏற்றுவதற்காக அந்த இடம் நமக்கு பல நிலைகளில் காட்டப்பட்டது. இப்பொழுது அந்த ஒளி வெள்ளத்திற்காக காத்திருப்பதற்கு முன் நமக்கு சற்று அந்த கருமை படிந்த நிறமாக காட்சியளிக்கின்றது. தீப ஒளி திருநாள், கார்த்திகை தீப திருநாள் மக்கள் மனங்களிலே எல்லாம் அதாவது மக்கள் இங்கே மிகவும் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. திருவண்ணாமலையின் உச்சியிலே மகா தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. அன்பார்ந்த மக்களே, அன்பார்ந்த புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, மிகவும் சிறிதான அளவிலே உச்சியிலே பாருங்கள், உற்று நோக்குங்கள். உங்கள் கண்களுக்கு தெரியும் மேகமூட்டம், அதற்கிடையே ஒரு சிறிய ஜோதி தெரிகின்றது. அந்த மேகமூட்டத்தின் நடுவே அங்கே தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றப்பட்டு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் நாம் வழிபாட்டை தொடங்கி விட்டோம். தீபம் ஏற்றப்பட்டு எல்லோரும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று முழங்கி விட்டார்கள். உங்கள் இல்லங்களிலும் தீபங்களை நீங்கள் ஏற்றி மகிழ வேண்டும். அந்த தீப ஒளி திருநாள் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை, வாழ்வில் வளத்தை, பல நிலைகளில் உங்களுக்கு தேவையானவற்றை வழங்க வேண்டும். திருக்கோவில் தரிசனத்தை பாருங்கள். மலை உச்சியிலே நாம் பார்த்தோம் தீபம் ஏற்றப்பட்டதை. மேகமூட்டம், இத்தனை மேகமூட்டத்திற்கு நடுவிலும் மழை இருந்தபோதும் தூவானம் இருந்தபோதும் நாம் ஒளி வெள்ளத்தில் தீபத்தை ஏற்றி மகிழ்ந்தோம். திருவண்ணாமலையிலே மகா தீபம் சிவபெருமானுக்கு ஏற்றப்பட்ட இந்த மகா கார்த்திகை திருவிழாவிலே அன்பார்ந்த புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் அனைவருமே சிவபெருமானையும் அவருடைய திருமேனி எழிலையும் கோபுர தரிசனத்தையும் மலை மேல் உச்சியிலே விளக்கு ஏற்றப்பட்டதையும் தீபம் ஏற்றப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தீர்கள். துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரத்தையும் அதனுடைய தரிசனத்தையும் நாம் இப்பொழுது கண்டு மகிழ்ந்தோம். எங்கு பார்த்தாலும் ஒளி வெள்ளம், எங்கு பார்த்தாலும் வண்ணமயமான விளக்குகள். கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல நிலைகளிலும் மக்கள் இப்பொழுது தீபத்தை தரிசித்து மகிழ்ந்தோம். தீப வடிவாக காட்சி தரக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை சந்தித்து மகிழ்வோம், தரிசித்து மகிழ்வோம் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள். உற்சவராக பவனி வந்த அந்த இறைவனை தரிசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அழகாக ஆனந்த கூத்தாடி பல்லக்கிலே பவனி வரும் இறைவனுடைய தரிசனத்தை நாம் கண்டு மகிழ்ந்தோம். 2668 அடிக்கு மேல் 5 அடி உயரம் உள்ள கனமான கொப்பரையிலே ஏற்றி வழிபட்ட அந்த இப்பொழுது மிகவும் அருமையாக தெரிகிறது அந்த தீபத்தின் ஜோதி வழிபாட்டை நாம் தரிசித்து மகிழ்வோம். அன்பார்ந்த புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களே, தரிசித்து மகிழுங்கள். மேகமூட்டம் இருப்பதனால் அந்த ஜோதியினுடைய ஒளி வெள்ளம் நமக்கு வருவதற்கு சற்று தாமதமாகும். இருந்தாலும் உற்று நோக்குங்கள், அருமையானதொரு திருக்காட்சி. ஆஹா ஆஹா, இறைவன் லிங்க திருமேனியன் ஜோதி பிழம்பாக ஜோதிமயமாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய மகா கார்த்திகை திருவிழாவிலே திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட இந்த தீபம் நம் மனங்களிலெல்லாம் ஒளியை ஏற்றட்டும், உங்கள் இல்லங்களிலெல்லாம் ஒளியை ஏற்றட்டும். இந்த தீப ஒளி திருநாள், மகா கார்த்திகை திருநாள், கார்த்திகை தீபத்திலே ஏற்றப்பட்ட இந்த மலை உச்சியிலே ஏற்றப்பட்ட அந்த தீபத்தை உங்களுக்காக மீண்டும் மீண்டும் புதுயுகம் தொலைக்காட்சி நமக்காக ஒளிபரப்பி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அதனுடைய ஒளியை நம்மால்
மிகவும் அருமையாக பார்க்க முடிகின்றது. அந்த ஒளி வந்தவுடன் மேகமூட்டம் மறைந்ததைப் போல காட்சியளிக்கின்றது. ஒளி வந்தால் இருள் விலகும் அல்லவா? அதுதான் வாழ்க்கை. அந்த தீப ஒளி வந்து மேகமூட்டத்தை விலகச் செய்தது. அந்த தீப ஒளி தரிசனத்தை நாம் தரிசித்து மகிழ்ந்தோம். அருமையானதொரு திருக்கார்த்திகை தீப திருநாளை, அந்த தீபம் ஏற்றப்பட்டதை, நம்முடைய நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையின் உச்சியிலே ஏற்றப்பட்ட அந்த தீப திருநாளை, தீபத்தை நாம் தரிசித்து மகிழ்ந்தோம். இப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையாக நமக்காக அதனுடைய ஒளி புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சி நிலையத்தார் அதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வழங்கி மகிழ்கிறார்கள். அருணாச்சலேஸ்வரர், அதே போல் உண்ணாமலை அம்மன், இறைவன் இறைவி இருவரும் இணைந்த அந்த ஒரு அருமையானதொரு தரிசனத்தை, தீப வழிபாட்டை நாம் கண்டு மகிழ்ந்தோம். நம் இல்லங்களிலெல்லாம் தீபத்தையும் ஏற்று மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய இல்லங்களில் சிவபெருமானும், சிவபெருமானுக்கு துணையாக நிற்கக்கூடிய உண்ணாமலை அம்மனும் வாழ்வில் ஒளியேற்றட்டும். தீபம் மீண்டும் ஒளியை அங்கே உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களே, அழகாக கண்டு மகிழுங்கள். மலை உச்சியிலே ஏற்றப்பட்ட அந்த தீப ஒளி இப்பொழுது தீப பிழம்பாக மாறி பல நிலைகளில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தால் மக்கள் வெள்ளம், அந்த தீபத்தை தரிசித்து மகிழ்ந்த மக்கள் வெள்ளத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது திருக்கோவிலின் திருக்காட்சிகளை, கோபுர காட்சிகளையும் வண்ண விளக்குகளின் ஒளிமயத்திலே நாம் இப்பொழுது மிதந்து கொண்டிருக்கின்றோம். அருமையாக உச்சி மலையிலே ஏற்றப்பட்ட அந்த தீபம் அழகாக நம்முடைய மனங்களிலெல்லாம் ஒரு அமைதியை ஏற்றட்டும். அமைதி வெள்ளம் நம்முடைய உள்ளங்களில் மட்டுமல்லாமல் இல்லங்களிலும் தவழட்டும். அதற்காகத்தான் இத்தகைய பண்டிகைகளை நாம் நம்முடைய பெரியோர்கள் மூலமாக கற்று பழகி இன்னும் பயின்று வந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய சிறப்பு நிகழ்வுகளை மேன்மேலும் நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகா கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையிலிருந்து உங்களுக்கு அருமையானதொரு ஒளிப்பிழம்பை வழங்கிக் கொண்டே இருக்கின்றது. சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களின் பக்தி வெள்ளமும் அவர்களுடைய அந்த பக்தி பரவசமும் சேர்ந்து இந்த ஒளி வெள்ளத்தை கூட்டியிருக்கிறதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒளி இப்பொழுது சிறிய சுடராக இருந்தது. இப்பொழுது தீப பிழம்பாக மாறி இன்னும் சற்று நேரத்தில் ஊருக்கே தெரியக்கூடிய அளவிற்கு மாறிவிடும். அத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் ஜோதி வழிபாடு. ஜோதி வழிபாடு வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் கூட அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று பாடி பரவி இருக்கின்றார். அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களில் அக்னி வடிவமாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் அன்பே சிவமாக அமைந்திருக்கின்றார். இந்த தீப திருநாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? 2668 உயரம் உள்ள அந்த மலை, அடி உயரம் உள்ள மலைக்கு மேல் 5 அடி உயரம் உள்ள கொப்பரையிலே 3000 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு 1000 அடி காடா துணியை கொண்டு தயார் செய்த ஒரு திரி, அதன் மூலமாக அந்த தீபம் ஏற்றப்பட்டது. அந்த தீபம் ஏற்றப்பட்டதன் விளைவுதான் இப்பொழுது அதன் ஒளியை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தகைய பெரிய முயற்சி! 3000 லிட்டர் நெய் ஊற்றப்பட்டது, 1000 மீட்டர் துணி ஒரு திரியாக போடப்பட்டது என்று பார்த்தால் அது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது! ஒரு ஊருக்கே ஒளி தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எத்தகைய முயற்சியை எடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த உயரத்திலே இருந்து கொண்டு கிட்டத்தட்ட
அண்ணாந்து பார்த்தால் கூட நமக்கு கழுத்து வலிக்கும். ஆனால் இப்பொழுது நேருக்கு நேராக நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 2668 அடிக்கு மேல் இருந்த ஒரு மலை உச்சியிலே ஏற்றப்பட்ட ஒரு தீபம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு! நாம் இதற்காகத்தானே தவம் இருந்தோம். தீபாவளி திருநாள் முடிந்த பிறகு திருக்கார்த்திகை வரும் அன்றைய தினம் நாம் வீடுகளிலெல்லாம் வண்ணமயமாக ஒளிமயமாக்க வேண்டும் திருக்கார்த்திகை திருநாளன்று என்பதற்கு பாருங்கள், அங்கே பௌர்ணமி திருநாள் நிலவு எழுந்து விட்டது. பௌர்ணமி திருநாள் அன்று கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த மகா தீபம் திருவண்ணாமலையிலே ஏற்றப்பட்டது. இறைவன் சிவபெருமான் அண்ணாமலையாகவும் இறைவி உண்ணாமலை அம்மனாகவும் காட்சியளிக்கின்றார்கள். இந்த தீப ஒளி திருநாள் மகா கார்த்திகை திருநாள். கார்த்திகை தீபம் என்பது சுற்றிலும் இருள் பரவி இருக்கின்றது. ஆனால் நடுவில் பார்த்தால் சுடர் பிழம்பாக ஒளி. இப்பொழுது திருக்கோவிலுக்கு உள்ளே நாம் மக்கள் இறைவனை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய அந்த திருக்காட்சிகளை எல்லாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர என்றும் மக்கள் கைகளை தட்டி ஆரவாரித்து பஜனைகளை பாடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் இறைவனை ஜோதி வடிவாக பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறியிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமென்று அமைந்திருப்பாரே என்று சொல்லப்பட்டதை போல சிவம் என்றால் அன்பு, அன்பு என்றால் சிவம். அத்தகைய இனிய ஒரு சிவமாகிய அன்பை நாம் ஜோதி வடிவமாக தரிசித்தோம். திருவண்ணாமலையிலே மகா கார்த்திகை தீபத் திருவிழாவினை அனைவரும் தரிசித்து மகிழ்ந்தோம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த அருமையான தரிசனத்தை உங்களுக்கு வழங்கிய புதுயுகம் தொலைக்காட்சி மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இறைவனை வணங்கி உங்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள், அதாவது கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றது. இப்பொழுது உங்கள் உள்ளங்களிலெல்லாம் இல்லங்களிலெல்லாம் மகிழ்ச்சி பொங்கட்டும், வண்ணமயமாகட்டும், வளங்கள் பெருகட்டும் என்ற வாழ்த்தோடு நாம் இப்பொழுது நிலையம் திரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.